Hi friends, welcome to Front-End Hub. நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா JavaScript இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா how to find the duplicate character in a string. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா as a fresher or the experience guy இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? இது கேட்கறது மட்டும் இல்லாம இதை வந்து ஒரு கோடு கொடுத்து அதை வந்து ஃபைன் பண்ணுங்க அப்படின்ட்டு மெஷின் டெஸ்ட்ல உங்களுக்கு கேட்பாங்க கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ வந்து இதை நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஃபைண்ட் த டூப்ளிகேட் கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங் பிலோ. இந்த மாதிரி வந்து ஒரு டூப்ளிகேட் கேரக்டர் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் மதுரைங்கிறத வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மதுரையில பாத்தீங்க அப்படின்னா ஏங்கிறது 2 தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஏங்கிறத 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட்னா ஒன்றும் இல்லை. ஒரு லெட்டரோ ஒரு கேரக்டரோ 2 தடவை வந்து வந்துச்சுன்னா அது வந்து டூப்ளிகேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஏங்கிறது லெட்டர் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்குனால அது நம்ம எந்த லெட்டர் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கோ அது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஸோ இந்த மதுரையில பாத்தீங்க அப்படின்னா ஏங்கிறது வந்து 2 தடவை வந்திருக்கு. அதனால வந்து ஏங்கிறது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ இந்த மதுரைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இப்போ வந்து நம்ம அரேவா வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த அரேல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் கேரக்டர் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ற போற மெத்தட்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் மெத்தட். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பிளிட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அரேவா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த அரேவை கன்வெர்ட் பண்ண அரேவை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லூப் பண்ணணும். அது வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்துருந்தோம். ஃபார் லூப் எப்படி பண்றதுன்னு பார்த்துருந்தோம், ஃபில்டர் மெத்தட் எப்படின்னு பண்ணி யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். எதுக்காக அப்படின்னா ஃபைண்ட் த டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இந்த அரேக்காக. ஓகேங்களா? அதனால நீங்க அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி indexOf மெத்தட் தான் மெயின். indexOf மெத்தட் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர்ல இந்த ஸ்ட்ரிங்ல எந்த கேரக்டர் வந்து 2 தடவை வருதுங்கிறது கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா indexOf. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு indexOf யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கேரக்டர்ங்கிறது கண்டுபிடிச்சிருவோம். அது பாத்தீங்க அப்படின்னா ஏங்கிறது பாத்தீங்கன்னா அரேவா இருக்கும். அந்த அரேல இருந்து திருப்பி வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்தணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் தான் பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து ப்ரோக்ராமா ரன் பண்ணி பார்க்கலாம் ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரௌசரும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கோட் அடிக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் விண்டோலயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதனால உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மதுரையில் இருக்க ஸ்ட்ரிங்கை வந்து இப்போ டூப்ளிகேட்டான கேரக்டரை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன் மதுரைங்கிற ஸ்ட்ரிங்கை எழுதி. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். வேரிகோ டு STR அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த வேரியபிளை வந்து மதுரைங்கிறது நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இந்த டூப்ளிகேட் கேரக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அரேவா கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் இதில் மதுரையில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிருக்கிறது வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறது இந்த ஏ தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்பிளிட்டுக்குள்ளே பார்த்துட்டீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேவாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நான் வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் எக்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணி பார்க்கலாம்னா கன்சோல் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து அரேவாக சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகேங்களா? லாக் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா மதுரைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரேல வந்துருச்சு. அரேல இதாகி ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து 7, வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 6 வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரேவை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அரேவை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லூப் பண்ணணும். அதாவது லூப் பண்ணுறது ஒவ்வொரு ஐட்டமாக வந்து நம்ம ரீட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்களா? அரே மெத்தட்ஸில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வச்சும் பண்ணலாம். ஓகேங்களா?
ஃபார் லூப் வச்சும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரே வந்து லூப் பண்ணலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச்னு ஒரு மெத்தட் இருக்குது ஓகேங்களா, அது யூஸ் பண்ணியும் நம்ம லூப் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ES6 நிறைய மெத்தட்ஸ்லாம் வந்திருக்கு, ஃபில்டர் மெத்தட்னு வந்திருக்கு. அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் வந்து நம்ம லூப்பும் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டிஷனல் ஒரு கண்டிஷனல் பேஸ்டு அரேவை நம்ம எதை ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபில்டர் மெத்தட் இருக்குது, அந்த ஃபில்டர் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அரே ஆஃப் எலிமெண்ட் டூப்ளிகேட் ஃபைண்டிங் த டூப்ளிகேட் எலிமெண்ட் இந்த அரேக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே பண்ணி பார்த்தோம். ஃபார் லூப்ல எப்படி பண்ணோம், ஃபில்டர் மெத்தட்லேயே எப்படின்னு பண்ணோம் சரிங்களா. இப்போ வந்து நான் ஃபில்டர் மெத்தட்லேயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா. நம்ம அது பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபில்டர் மெத்தட்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ அரே வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு ஓகேங்களா. எக்ஸ் டாட் ஃபில்டர்னு கொடுத்துருவோம், FILTER ஃபில்டர் ஓகேங்களா. இந்த ஃபில்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுக்கலாம் ஃபில்டருக்குள்ளே ஓகேங்களா. அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 2 பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஐட்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஓகேங்களா. அதுக்குள்ளே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஏரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன் ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மெத்தட்குள்ளே இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமாக வந்து அரே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமாக வந்து ஐட்ரேட் பண்ணும், அதாவது ஒவ்வொரு ஐட்டமாக வந்து செக் பண்ணும் ஓகேங்களா. அதுதான் வந்து இதோட வேலை ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து இது இந்த மதுரை ஸ்ட்ரிங்கில் 2 தடவை ரிப்பீட் ஆகிடும் டூப்ளிகேட் ஆன வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், டூப்ளிகேட் எலிமெண்ட்டை ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபில்டர் மெத்தட்குள்ளே லூப் பண்ணுறோம் ஓகேங்களா. இதுக்கு இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதுவோம் சரிங்களா. அது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் indexOf ஓகேங்களா. indexOfனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். indexOfங்கிறது நம்ம JavaScript டுட்டோரியல்லே பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா. இப்போ indexOfனா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் எலிமெண்ட், நம்ம அரேயில் இருக்கிறது ஏதோ ஒரு எலிமெண்ட்டை வந்து எலிமெண்ட் வந்து சர்ச் பண்ணணும். அந்த எலிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலிமெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குங்கிறது ரிட்டர்ன் பண்ணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் indexOf 0ன்னு indexOf இப்போ பார்த்தீங்கன்னா எம்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எம் வந்து ஜீரோ இண்டெக்ஸில் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணோம் அப்படின்னா 0ங்கிறது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஓகேங்களா. அதுதான் வந்து indexOf. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஐட்டமும் செக் பண்ணுறதுனால நான் ஐட்டம்னு கொடுத்துறேன். இந்த ஐட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். மது MADURIA இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஐட்டமில் வந்து வரும் ஓகேங்களா. இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 0 1 2 3 அந்த இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸில் வரும் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ indexOf ஐட்டம் ஈக்குவல் டு ஓகேங்களா இண்டெக்ஸான்னு செக் பண்ணுறேன் ஓகேங்களா. இண்டெக்ஸான்னு நான் கொடுக்குறேன். இண்டெக்ஸான்னு இப்போ இந்த நான் என்ன சொல்கிறேன்னா indexOf ஐட்டமும் இண்டெக்ஸும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்ணுறேன் console.log ஈக்குவல் டு இப்போ ஐட்டம் நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது மட்டும்தான் வந்து உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா MADURI வந்துருக்கு, ஏ வந்து வரல ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால ஏ வந்து வரல. இது எப்படி வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா indexOf ஃபஸ்ட்டு வந்து ஐட்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எம் இருக்குங்களா. அப்போ என்ன ஆகும் indexOf எம்னு வரும். இங்கே indexOf எம் வந்து இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், எந்த இண்டெக்ஸில் இருக்குது 0. இப்போ பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா 0ன்னு வரும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்னு வரும் ஓகேங்களா. ஓகே சரி 0ன்னு வரும். அப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும் 0, ஏன்னா இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங், அதனால் பார்த்தீங்கன்னா 0. இப்போ 0 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷனில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ங்கிறது பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ அடுத்த கண்டிஷன் வரும். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 0 1 இப்போ 1ன்னு வரும். இப்போ அடுத்தது வந்து ஏன்னு வருங்களா. ஏவோட இண்டெக்ஸ் வந்து 1. அப்போது இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, 1 1 ஈக்குவல். அதனால் பார்த்தீங்கன்னா ஏ வந்து பிரிண்ட் ஆயிடும் ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டி வந்து எந்த இதில் இருக்குது 2ல் இருக்குது. அப்போ என்ன 2 ரிட்டர்ன் பண்ணும். அப்போ indexOf இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும். இப்போ 2 ஈக்குவலாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா டி வந்து பிரிண்ட் ஆயிடும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா indexOf U வரும். U பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3ன்னு வரும். அப்போ 3 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஈக்குவல் ஆயிரும் சரிங்களா.
இப்போ 3 ஈக்குவல் ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி வந்து உள்ளே வந்துடும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 1 2 3 ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் வரும். ஆர் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் 4ல் இருக்கு. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ஏ வரும். இப்போ ஏன்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஏ இப்போ சர்ச் பண்ணும். இண்டெக்ஸ் ஆஃப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1ன்னு வந்துடும். ஓகேங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏல வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸ் இதோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணும், இது என்ன ஏ வந்து எந்த பொசிஷனில் இருக்குது இப்போ, அப்போ என்ன ஆகும் 1ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். சரிங்களா. இப்போ நம்மளுக்கு இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 சரிங்களா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு 1 is equal to 5ங்களா இல்லை. அப்போ என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வராது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது வந்து பிரிண்ட் ஆகலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா. ஏன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐன்னு வரும். ஐங்கிறது என்ன கண்டிஷன் 6. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஈக்குவல் டு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 6. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐயும் வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகிற கண்டிஷன் மட்டும் பிரிண்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா அதான் MADURI. ஓகேங்களா. ஏ மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது வந்து 1 இண்டெக்ஸில் இருக்குது, 1 பொசிஷனில் இருக்குது, இண்டெக்ஸ் வந்து 5ல் இருக்குது. அதனால் வந்து இதனால் இப்படி நம்ம வந்து என்ன வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த கண்டிஷன் மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி நம்ம அதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து எந்த எலிமெண்ட் டூப்ளிகேட் ஆகிருக்கோ அந்த எலிமெண்ட் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறேன். அதாவது 1 not equal to 5 இது இந்த கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை, இந்த கண்டிஷன் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணால் போதும்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் பதிலாக நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துறேன். இப்போ நாட் ஈக்குவல் டு நான் கொடுத்தா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத கண்டிஷன் என்ன இதுதான் 1 equal to 5. அது என்ன இருக்குது ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸை வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே. ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இது வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா. இது வந்து நான் இப்போதைக்கு கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் மெத்தட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனல் போட்டு ஒரு அரே இருக்க வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃபில்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ ஃபில்டர் மெத்தட் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து ஒரு அரேவை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன அரேவை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து நம்ம இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த கண்டிஷன் வந்து போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. இது இன்னும் ஈஸியாக பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இது கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் மெத்தடில் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்னு கொடுத்துட்டு ஓகேங்களா, ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் மட்டும் நம்ம போட்டால் போதும். ஓகேங்களா. இந்த கண்டிஷன் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த எலிமெண்ட்டை மட்டும் இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. அந்த ரிட்டர்ன் பண்ணுற இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. அதுக்கு வேரியபிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வைன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏங்கிறத வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா. இப்போ நான் கன்சோல் லாக் கொடுத்து பார்க்குறேன். ஓகேங்களா. console.log ஓகேங்களா. console.log வை. ஓகேங்களா. இப்போ நான் வைன்னு கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஏங்கிறது அரே வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இது அரேவாக இருக்குது, நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக தான் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அரே வந்து நம்ம திருப்பி வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்துங்க அப்படின்னா ஜாயின் மெத்தட் இருக்குது. ஓகேங்களா. ஜாயின் போட்டு ஓகேங்களா நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரேலேருந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு ஏ. ஓகேங்களா. இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட் வந்து இப்போ டூப்ளிகேட் கேரக்டர் வந்து நம்ம இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் கேட்பாங்க. இப்போ நான் மதுரைன்னு போட்டிருக்கேன். மேபி அது வந்து ஸ்ட்ரிங் வந்து மாறும். அவங்க கொடுக்குற ஸ்ட்ரிங் பிரகாரம் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோட் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இது புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அப்போ தான் வந்து நான் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போது அப்பப்போ நீங்கள் டக்கு டக்குன்னு அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துடலாம் ஓகேங்களா.